لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون الذين آمنوا بالله ورسوله ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون. صدق الله العليم. மதிப்புக்குரிய அன்பின் நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றும் நாம் ரமலானின் தஃப்சீர் தொடர்களிலே சூரத்துல் ஹுஜராத்தினுடைய 3வது பகுதியின் 2வது அமர்வில் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் சென்ற அமர்வில் சூரத்துல் ஹுஜராத்தின் 14வது வசனத்துக்கான மொழிக்கருத்தையும் அந்த வசனம் சொல்கின்ற விளக்கத்தையும் நாங்கள் படித்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று சூரா ஹுஜராத்தின் 15வது வசனத்துக்கான விளக்கத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வசனத்தின் மொழிக்கருத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, இன்னமல் முஃமினூன அல்லதீன, நிச்சயமாக உண்மையான நம்பிக்கையாளர்கள் யார் என்றால், ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, அவர்கள் அல்லாஹ்வின் மீதும் அவனது தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டு, சும்ம லம் யர்தாபு, பின்னர் அது பற்றி அவர்கள் எத்தகைய சந்தேகமும் கொள்ளாது, வஜாஹது பிஅம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், தன் செல்வத்தாலும் உயிராலும் அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்வார்கள். உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள் தான் உண்மையாளர்கள் என்ற கருத்தை நாங்கள் இந்த வசனத்தினுடைய மொழிக்கருத்தை பார்க்கின்றோம். உண்மையில் இந்த வசனம் ஆரம்பிக்கின்ற போது, அது ஆரம்பிக்கின்ற அந்த சொல் இன்னமா என்ற சொல்லை அரபு மொழியில் தஃப்சீர் துறை அறிஞர்கள் இவ்வாறு விளக்குவார்கள். அதாவது ஹர்ஃபு ஹஸ்ர், வரையறை செய்கின்ற ஒரு விடயத்தை வரையறுக்கின்ற ஒரு சொல்லாக இதனை பார்ப்பார்கள். இன்னமா என்பதன் பின்னர் வருகின்ற ஒரு விடயத்தை, ஒரு பண்பை, ஒரு கோட்பாட்டை அது வரையறை செய்கின்றது. எனவே இன்னமல் முஃமினூன, முஃமின்கள் என்றால் இவ்வாறு தான் இருப்பார்கள் என்கின்ற அவர்களுடைய பண்பை, அவர்களுக்கான வரைவிலக்கணத்தை பின்னால் வழங்குகின்றது. எனவே மதிப்புக்குரிய அன்பின் சகோதரிகளே, சென்ற வசனத்தின் சபபு நுசூல், வசனம் இறங்கியதற்கான நேரடி காரணத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, அது ஒரு நாட்டுப்புறத்தை சேர்ந்த பிற்போக்கான ஒரு அரேபிய கோத்திரத்தை முன்னோக்கியதாக நேரடியாக இறங்கியது என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம். உண்மையில் அவர்களுடைய புரிதல், அவர்கள் ஈமான் பற்றி வைத்திருந்த புரிதலை, பிழையான புரிதலை சென்ற வசனத்திலே, நீங்கள் ஈமான் பற்றி நீங்கள் புரிந்து வைத்திருக்கின்ற இந்த புரிதல் பிழையானது என்று அந்த வசனத்தின் ஊடாக தெளிவுபடுத்தினான். அடுத்த வசனமான 15வது வசனத்திலே, இந்த வசனத்திலே உண்மையில் அந்த ஈமானை சுமந்த முஃமின்கள் என்றால் அவர்கள் யார், அவர்களுடைய பண்புகள் எவ்வாறு இருக்கும் என்கின்ற விடயத்தை இந்த வசனத்திலே 15வது வசனத்திலே அல்லாஹ் விளங்கப்படுத்துகின்றான். இன்னமல் முஃமினூன அல்லதீன என்று அந்த பண்புகளை விளங்கப்படுத்திக்கிட்டு போகின்றான். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆனிலே நாங்கள் பார்க்கின்ற போது பல்வேறு இடங்களிலே ஈமானை பற்றி, ஈமானை சுமந்த அந்த முஃமின்களை பற்றி அல்லாஹ் பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். அவருடைய பண்புகளை பற்றி, குறிப்பாக முஃமின்களை பற்றி தனியான ஒரு சூறாவை, சூரத்துல் முஃமினூன் சொல்லப்படக்கூடிய ஒரு சூறாவையை இறக்கி அதில் முதல் 10 வசனங்களிலே அவர்களுடைய சிஃபாத்களை, அவர்களுடைய பண்புகளை அங்கே வர்ணிக்கின்றார். கது அஃப்லஹல் முஃமினூன், அதாவது முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று. இவ்வாறு குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே முஃமின்களுடைய பண்புகளை, அவர்களுக்கான வரைவிலக்கணத்தை அல்லாஹ் பல்வேறு வகையிலே விளக்குகின்றார். சூரத்துல் அன்ஃபாலில் இதே போன்ற ஒரு வசனத்திலே, இன்னமல் முஃமினூன அல்லதீன இஸா ஸுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், முஃமின்கள் என்பவர்கள் யார் என்றால், அல்லாஹ் பற்றி ஞாபகம் மூட்டப்பட்டால், அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் பற்றி ஞாபகம் மூட்டப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் அவ்வாறே பயபக்தியால் நடுங்கும். வஜிலத் குலூபுஹும், நடுங்கி போகும் என்று சூரா அன்ஃபால்ல இதே வசனத்தை இன்னமல் முஃமினூன, இந்த இன்னமா என்று சொல்லப்படக்கூடிய ஹர்ஃபு ஹஸ்ரை அல்லாஹ் பயன்படுத்துகின்றார். அதே போன்றுதான் இந்த சூரத்துல் ஹுஜராத்தின் 15வது வசனத்திலும் இந்த ஹர்ஃபு ஹஸ்ரை இன்னமல் முஃமினூன் என்பதன் மூலம் முஃமின்களுடைய சில முக்கியமான பண்புகளினூடாக அல்லாஹ் இந்த இடத்திலே முஃமின்களுக்கான வரைவிலக்கணத்தை வழங்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் இந்த
சூறாவிலே இந்த பகுதியிலே அல்லாஹ் தஆலா அந்த முஃமின்கள் என்றால் யார், உண்மையிலே நீங்கள் அஸ்லம்னா காலத்தில் ஆராபு அஸ்லம்னா, அராபிகள் நாட்டுப்புறத்தை சேர்ந்த அந்த அரபிகள் சொல்கின்றார்கள், அந்த நாட்டுப்புறத்து மனிதர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று. உண்மையிலே ஈமான் கொண்டவர்கள் என்றால் யார் தெரியுமா என்று, இன்னமல் முஃமினூன என்று அந்த நாட்டுப்புறத்து அரபிகளுக்கு, அதே போன்று இந்த வசனத்தை ஓதுகின்ற அனைவருக்குமான ஒரு மெசேஜ் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தினூடாக. ஏனென்றால் அல்லாஹ்வை நம்புவது என்பது, அவனது தூதரை நம்புவது என்பது கைபான விடயங்களில் உள்ளது. மறைவான கண் புலனுக்கு அப்பாற்பட்ட மறைவான உலகத்தின் மீதான நம்பிக்கை என்பது அது அலாதியான ஒரு நம்பிக்கையாக இருக்கும். ஏனென்றால் அதனை கொஸ்டின் பண்ணக்கூடியதாக, மனித புத்திக்கு படாத, மனித பகுத்தறிவுக்கு படாத, மனிதனுடைய புலனுக்கு சென்ஸுக்கு படாத, இன்டலெக்டுக்கு படாத, ரிசர்ச்சுக்கு படாத, நவீன டெக்னாலஜிக்கு படாத அனைத்து விடயங்களையும் மறுக்கின்ற ஒரு கலாச்சாரம் இன்றும் அன்றும் என்றும் இருந்து வந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் கைபான விடயத்தை நம்பி, அல்லாஹ்வை நம்பி, ரசூலை நம்பி, ஈமான் கொண்டு அதிலே ஸ்திரமா இருப்பது என்பது மிகவும் சேலஞ்சான, மிகவும் சவால் மிக்க ஒரு விடயமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகிலே பல்வேறுபட்ட கோட்பாடுகள், பல்வேறுபட்ட கன்செப்டுகள் இன்றைக்கு டெவலப் ஆகிருக்கின்ற ஏர்த்திசம் என்கின்ற மதச்சார்பற்ற அல்லது கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கின்ற ஒரு காலத்திலே செக்யூலரிசம், லிபரலிசம் என்று பல்வேறுபட்ட பெயர்களை தாங்கி பல கோட்பாடுகள் சிலபஸ்களுக்குள்ளால், பாட விவாதங்களுக்குள்ளால், கரிக்குலங்களுக்குள்ளால் நுழைக்கப்பட்டு இறை மறுப்பு கடுமையா இருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே நாங்களும் இந்த வசனத்தினூடாக விளங்கிக் கொள்வது என்னவென்றால், உண்மையிலே ஈமானி விளங்கி ஆழமாக அதனை நம்பிக்கை கொண்டு அதிலே ஸ்திரமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருப்பவர்கள் யார் என்றால், வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு, அல்லாஹ்வையும் அவனது தூதரை ஈமான் கொண்டு சும்ம லம் யர்தாபு, அந்த நம்பிக்கை கொண்ட அந்த ஆழ்ந்த நம்பிக்கையிலே எந்த விதமான சந்தேகமின்றி சலனமின்றி அவர்கள் ஸ்திரமாக இருப்பார்கள், இஸ்திகாமத்தோடு இருப்பார்கள் என்கிற விடயத்தை தான் இந்த வசனம் அந்த மூமின்களுடைய பண்பை விளக்குகின்றது, மூமின்களுக்கான வரைவிலக்கணத்தை வழங்குகின்றது. அந்த நாட்டுப்புறத்து அரபிகளுக்கு இருந்த பிழையான புரிதலை அது தெளிவுபடுத்துகின்றது. உண்மையான மூமின்கள் என்றால் ஆழமாக அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் ஈமான் கொண்டு அதிலே ஸ்திரமாயிருப்பார்கள். சும்ம லம் யர்தாபு. அல் குர்ஆனிலே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த இர்தியாப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விடயத்தை நம்பியதன் பிறகு வருகின்ற சந்தேகம் அல்லது சந்தேகத்தோடு கூடிய ஒரு நம்பிக்கை, இதற்கு எதிரான ஒரு சொல்லை அல் குர்ஆன் பல இடங்களில் பயன்படுத்துகின்றது. இஸ்திகாமா அல்லது சிராத்தல் முஸ்தகீம் என்கின்ற வசனங்களை பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹி சும்மஸ்தகாமு, நிச்சயமாக அவர்கள் யார் என்றால் அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று கூறிவிட்டு அதிலே இஸ்திகாமத்தோடு ஸ்திரத்தோடு பிடித்து நிற்பது என்பதை, தாக்கு பிடிப்பது என்பதைத்தான் அல் குர்ஆன் இந்த இடத்திலே விளங்கப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தினூடாக நாங்கள் படித்த இரண்டு விடயங்கள் அல்லது மூன்று விடயங்கள், படிக்கின்ற மூன்று விடயங்கள். ஒன்று முதலாவது மறைவான உலகை ஆழமாக நம்புவது, அல்லாஹ்வை, அவனது தூதரை, மறுமை நாளை, ஆலமுல் பர்ஸகை, மஹ்ஷரை, சிராத்தை, அதே போன்று சுவர்க்கத்தை, நரகத்தை ஆழமாக நம்பிக்கை கொள்வது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது, அதனை நம்புவது மாத்திரமின்றி அதில் சந்தேகமின்றி வாழ்ந்து தாக்கு பிடிப்பது. அதுதான் மிகவும் சேலஞ்சான ஒரு விடயமாக நாங்கள் வாழ்கின்ற பல நவீன சவால்களுக்கு மத்தியிலே, பிழையான எண்ணங்களுக்கு மத்தியிலே, பிழையான கோட்பாடுகளுக்கு மத்தியிலே, ஒரு வகையான ரஷனல் வியாக்கியானங்களை கேட்டு நிற்கின்ற விடயங்களுக்கு மத்தியிலே இவ்வாறான கைபான மறைவான உலகத்தை நம்பி அந்த வாழ்க்கையிலே ஸ்திரமாக தாக்கு பிடிப்பதற்கு மிகவும் சேலஞ்சான ஒரு விடயமாக நாங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று இந்த சூராவின் இந்த வசனத்தினுடைய இறுதி பகுதி அந்த மூமின்களுடைய அவ்வாறான ஆழமான ஈமானின் வெளிப்பாடாக, இஸ்திகாமத்தின் வெளிப்பாடாக
வஜாஹது பிஅம்வாலிஹிம் வஅன்ஃபுஸிஹிம், அவர்கள் அவர்களுடைய செல்வத்தினாலும் தங்களுடைய உயிராலும் போராடுவார்கள், உழைப்பார்கள். ஜாஹதே என்கின்ற சொல்லை நாங்கள் பார்க்கின்ற போது, ஜாஹதே என்றால் கடுமையாக கஷ்டப்பட்டான், கடுமையாக உழைத்தான். ஏனென்றால் ஜஹுதுன் என்றால் உழைப்பை குறிக்கும், முயற்சியை குறிக்கும். அதே போன்று ஜஹதுன் என்றால் அது கஷ்டத்தை குறிக்கும். இதனால் தான் ஒரு விடயத்திலே மார்க்க அறிஞர்கள் இஸ்லாமிய ஃபிக்ஹ் சட்ட ஒரு மஸ்அலாவிலே அல் குர்ஆன் சுன்னாவிலே தெளிவான பதிலை அவர்கள் கண்டுகொள்ளாத போது அந்த அல் குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் நின்று அவர்கள் இஜ்திஹாத் செஞ்சு வருகின்ற முடிவுக்குத்தான் நாங்கள் இஜ்திஹாத் என்போம். கடுமையான முறையிலே அறிவியல் ரீதியான பிரயத்தனத்தை மேற்கொண்டு அவர்கள் செய்கின்ற அந்த முயற்சியின் ரிசல்ட் தான் இஜ்திஹாத் என்று நாங்கள் சொல்கின்றோம். அந்த வகையிலே இந்த வசனத்திலும் வஜாஹது பிஅம்வாலிஹிம் வஅன்ஃபுஸிஹிம், அவர்கள் அவர்களுடைய செல்வத்தினால் செலவழிப்பார்கள், தங்களுடைய குடும்பத்துக்கு, தங்களுடைய வீட்டுக்கு, தங்களுடைய உறவினர்களுக்கு, தங்களுடைய சமூகத்துக்கு, தங்களுடைய ஊருக்கு, தனது மார்க்கத்துக்காக வேண்டி கணக்கின்றி செலவழிப்பார்கள். வஜாஹது பிஅம்வாலிஹிம். அதே போன்று அடுத்த பகுதியிலே சொல்கின்றது அன்ஃபுஸிஹிம், அவர்களுடைய உயிரையும். எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த ஈமானின் ஆழமான ஈமானின் வெளிப்பாடு இருக்கும் என்றால் தங்களுடைய உயிரையும் துச்சமாக மதிக்க மாட்டார்கள். தங்களுடைய இந்த அன்ஃபுஸிஹிம் என்பதற்கு நவீன கால தஃப்சீர் அறிஞர்கள், அதே போன்று தஃப்சீர் துறை இமாம்கள் அளிக்கின்ற விளக்கம், அழகான விளக்கம் என்னவென்றால், அந்த அன்ஃபுஸிஹிம் என்பது வருகின்ற அந்த அதற்குள்ளால் அவர்கள் உயிரால் அவர்கள் தியாகம் செய்வார்கள், தங்களுடைய நேரத்தால் டைமால் தியாகம் செய்வார்கள். அதே போன்று அவர்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸின் மூலமாக உடல் ரீதியான முயற்சிகளினூடாக அந்த இந்த மார்க்கத்துக்காக வேண்டி, இந்த சமூகத்துக்காக வேண்டி, இந்த நாட்டுக்காக வேண்டி, இந்த குடும்பத்துக்காக வேண்டி அவர்கள் பாடுபடுவார்கள். இந்த ஈமானுக்காக வேண்டி தங்களுடைய உழைப்பை கொடுப்பார்கள். இவ்வாறான பண்புகளை கொண்டவர்கள் தான் முஃமின்கள் என்று இந்த வசனத்திலே மூமின்களுடைய பண்புக்கான வரைவிலக்கணத்தை அல்லாஹ் தஆலா வழங்குகின்றான். அதாவது இன்னமல் முஃமினூன, நிச்சயமா முஃமின்கள் யாரென்றால், அல்லதீன அவர்கள் யாரென்றால், ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் ஆழமாக ஈமான் கொள்வார்கள். சும்ம லம் யர்தாபு, அவர்களுக்கு அதன் எந்த சந்தேகமும் கிடையாது. எந்த விதமான புதிய நவீன சொற்களினூடாக ஏத்திசம் என்று, செக்யூலரிசம் என்று, லிபரலிசம் என்று, அல்லது புதிய ஒரு விஷயங்களினூடாக எக்ஸ் முஸ்லிம் என்று புதிய குழப்பங்கள் வந்த போதும் அவர்கள் தாக்குப்பிடிப்பார்கள், அவர்களுடைய ஈமான் தாக்குப்பிடிக்கும். அதே போன்று சும்மலம் யர்தாபு வஜாஹது பிஅம்வாலிஹிம் வஅன்ஃபுஸிஹிம், அவர்கள் அவர்களுடைய செல்வத்தினாலும் அவர்களுடைய உழைப்பினாலும் உயிரினாலும் அவர்களுடைய நேரத்தினாலும் அவர்கள் கஷ்டப்படுவார்கள், உழைப்பார்கள். உலாயிக ஹுமுஸ் சாதிகூன். இந்த வசனம் முடிகின்ற போது இன்னும் ஒரு வகையிலே அல்லாஹ் தஆலா இந்த வரையறையை முடிக்கின்ற, அவர்கள் யார் என்றால் அவர்கள் தான் உண்மையாளர்கள். அஸ்ஸாதிகூன் என்பதன் மூலமாக அல் குர்ஆன் இந்த சொல்லாடலை அதிகமாக பயன்படுத்துகின்றது. அஸ்ஸாதிகூன் என்றால் இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றது. சாதிக் என்றால் உண்மை பேசக்கூடியவர். அதே போன்று இன்னொரு கருத்து இருக்கின்றது, உண்மையாக வாழக்கூடியவர். எனவே அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் கைபையான உலகத்தையும் அல்லாஹ் ரசூல் காட்டிய அந்த கைபான உலகத்தையும் ஆழமாக நம்பி அந்த வாழ்வின் பல்வேறுபட்ட சோதனைகளுக்கு மத்தியிலே ஸ்ட்ராங்காக மிகவும் பலமாக தாக்குப்பிடித்து இஸ்திகாமத்தோடு இருந்து வாழ்ந்து காட்டி இவ்வாறு தனது செல்வத்தாலும் அதே போன்று தனது உடலாலும் நேரத்தாலும் செலவழித்து உழைத்து தியாகம் செய்யக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் அஸ்ஸாதிகூன்கள், உண்மையாக வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டியவர்கள் என்று குர்ஆன் அந்த நாட்டுப்புறத்து அரபிகளுக்கு, அந்த அஸத் பின் ஹுசைமா கோத்திரத்தை சேர்ந்த அந்த நாட்டுப்புறத்து அரபிகளுக்கு இவர்கள் தான் மூமின்கள் என்று அந்த வரைவிலக்கணத்தை வழங்குவதன் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா வழிகாட்டுகின்றான். எனவே மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, 14வது வசனம் யார் நீங்கள் உங்களிடத்திலே இருக்கின்ற பிழையான புரிதலை பற்றி, ஈமானை பற்றி பிழையான புரிதலை விளங்கப்படுத்தியது. அதே போன்று 15வது வசனம் யார் உண்மையான
மூமின்கள் ஹகீகத்துல் ஈமான் என்றால் என்ன, ஈமானின் யதார்த்த நிலை என்ன, அதனை சுமந்தவர்களுடைய பண்பு என்ன, அவர்கள் யார் என்பதை எமக்கு சொல்லி காட்டியதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அந்த வகையில் அடுத்த அமர்வில் ஏனைய வசனங்களுக்கான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் படிப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.